வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கு 33 வருஷமா சினிமா உலகத்துல ப்ரொடியூசராவும் டைரக்டராவும் இருக்காரு. நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி இல்லாம போகல. ஆனா இன்னைக்கு இவர் மேல நடக்க போற வழக்கு என்னன்னா, ஒரு கேங்ஸ்டர் இவரை தாவூத் இப்ராஹிமோட ஏஜென்ட்னு குற்றம் சாட்டியிருக்காரு. வாங்க இன்றைய வழக்க தொடங்கலாம். ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். ஆப்கி அதாலத்துல மக்களும் குற்றம் சாட்டப்பட்டவரும் இருக்காரு. இன்றைய வழக்க தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஜாவித் நக்வியோட அனுமதியோட வழக்க ஆரம்பிக்கலாம். நீதிமன்றத்தின் வழக்க ஆரம்பிக்கலாம். வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட். ஆப்கி அதாலத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது ஒரு கேங்ஸ்டர் குற்றம் சாட்டியுள்ளார். இவருக்கு தாவூத் இப்ராஹிம் மீது தொடர்பு உள்ளது என்று. மகேஷ் பட் சார், கேங்ஸ்டர் ரவி பூஜாரியோட குற்றச்சாட்டு, அவர் வெறும் தொடர்பு இருக்குன்னு சொல்லல, நேரடியாவே சொல்லியிருக்காரு. தாவூத் இப்ராஹிம்க்கும் சோட்டா சக்கீலுக்கும் வேலை பார்க்கறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பட்ட பகல்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க வீட்ல வந்து துப்பாக்கி சூடு நடத்துவீங்க. அதுக்கப்புறம் நீங்க தேசிய அளவுல போய் அந்த மனிதனை அவமானப்படுத்துவீங்க. அவன் அண்டர்வேல்டு கூட கனெக்டடா இருக்கான், தாவூத் இப்ராஹிம் கூட கனெக்டடா இருக்கான்னு சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா, நான் பயப்படாம இந்த நாட்டுல இருக்கிற சிறுபான்மையினர் பிரச்சனைகளை திறந்த வழியில பேசினேன். அதனாலதான் அந்த நபர் எனக்கு அண்டர்வேர்ல்ட்ல கனெக்ஷன் இருக்குன்னு பழி சுமத்துறான். நான் வந்து இத பெருசாவே எடுத்துக்கல. அந்த நபர் வெளிநாட்டுல உக்காந்துக்கிட்டு என் மேல வந்து கேட்காம சுட வரான். அதுக்கப்புறம் நான் சாட்சிய காட்டினோன்னு என் மேல குற்றம் சுமத்துறான். ஏன்னா என் முன்னாடி இங்க மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கிட்ட கேக்குறேன், நீங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஏன்னா எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, இவங்க கண்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க கண்களுக்கு அந்த சக்தி இருக்கு. என்னோட உடம்பு முழுவதும் ஊடுருவி நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்தா நாட்டுக்கு விரோதி மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா அண்டர்வேல்டுல வேலை செய்றவ மாதிரி தெரியுதா? நான் நம்பிக்கையோட ஏன் இத சொல்றேன்னா, ஏன்னா என் வாழ்க்கை இது வரைக்கும் திறந்த புத்தகமா தான் இருந்திருக்கு. நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்ல. இது உங்களோட கடமை, 100 கோடி இந்தியர்களோட கடமை. ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய தைரியமான இந்தியனை பாதுகாப்பது உங்க கடமை. ஆனா பட் சார், உண்மை என்னன்னா, நீங்க நேருக்கு நேர் பேசினப்போ, அதாவது அந்த நபர்கிட்ட கண்களை நேரா பார்த்து சொல்ல துணியலனாலும் அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட இந்த விஷயத்துக்கான உறுதியான தகவல் இருக்கு, மகேஷ் பட்டுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் தொடர்பு இருக்கு, மகேஷ் பட் தாவூத் இப்ராஹிம்க்கு வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்காரு. ரஜத் சார், அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா நான் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். ரவி பூஜாரி சார், இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் நேரடியா வேண்டிக்கிறேன், நீங்க அந்த ஆதாரத்தை இந்தியா இன்டெலிஜென்ஸ்ட தயவு செஞ்சு கொடுங்க. இந்தியாவோட நாட்டு மக்கள் முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வரப்போகுது. இதுல என்ன இருக்கு? இதுக்கான பதில் போலீஸ் கொடுக்கணும். போலீஸ் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்காங்க, அப்புறம் சிபிஐ இருக்காங்க, அப்புறம் ரா இருக்காங்க, நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதா என்ன? அல்லது எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு என் மனசுக்கு தெரியுமா? போலீஸ்க்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? ஆனா பட் சார், போலீஸ் உங்களை பாதுகாக்கவே இல்ல. உங்க ஆபீஸ்ல துப்பாக்கி சூடு நடந்தது. அதுல ஒரு நபர் உங்களை சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். போகும்போது மிரட்டிட்டு போறான். அதுதான் கேங்ஸ்டரோட உண்மையான சக்தி. நான் நினைச்சா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உங்களை சுட முடியும்னு உங்க மனசுல பயத்தை உருவாக்கிட்டு போயிருக்கான். அதாவது பயத்தை உருவாக்குற விஷயத்துல அவன் தோத்துட்டான். ஆனா என்ன சுடலாம், இல்ல கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவனோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, என்ன பயமுறுத்தி ஒரு பயந்து போன நாய் மாதிரி ஏதாவது ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்குவேன்னு நினைச்சான். நான் அதுக்கான பதில் சொல்றேன், நான் பயப்படல. நீங்க வேணா என்னோட உயிரை எடுக்கலாம். ஆனா ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பேசுனதுக்கு இதுதான் அதுக்கான முடிவா இருக்கும்னா, என்னைக்கோ வந்து எதுக்கு சுடணும், இப்பவே வந்து சுடுங்க. ஆனா பட் சார், போலீஸ் ஒரு தடவை கூட சொல்லல மகேஷ் பட்டுக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லன்னு. மகேஷ் பட் சார் சுத்தமானவர், கரையில்லாதவர்னு சொல்லல. ரஜத் சார், எனக்கு எந்த போலீஸும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம்.
எனக்கு இந்த நாட்டோட எந்த தலைவர்களும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். நான் இங்க மக்கள் முன்னாடி வந்து கெஞ்சி எல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. அந்த கேங்ஸ்டர் வந்து என் மேல பழி சுமத்துறான், எனக்கு அண்டர்வேல்டு கூட கனெக்ஷன் இருக்குன்னு. தயவு செஞ்சு சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். என் மனசுக்கு, என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புக்கும் தெரியும் நான் நல்லவன்னு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா அது உங்களோட துரதிர்ஷ்டம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்பவும் அதே தான் சொல்றேன். அதாவது நான் குருடர்கள் வாழ்ற நகரத்துக்கு கண்ணாடி விக்க வந்திருக்கேன். இது என்னோட துரதிர்ஷ்டம். பட் சார், குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கே நேரா வருவோம். ரொம்ப நேரம் ரவி பூஜாரி பேசுனாரு, கடுமையான கேள்வி கேட்டோம். அந்த கேங்ஸ்டர் எங்கிருந்து பேசினாருன்னு தெரியாது, எங்க ஒளிஞ்சிருந்தாருன்னு தெரியாது. ஆனா அவரு என்ன சொன்னாருன்னா, நீங்க மாஜித் மேனனோட நெருக்கமா இருக்கீங்க, அண்டர்வேல்ட சேர்ந்தவங்களுக்காக டிஃபெண்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு. நீங்க இந்த கேள்விய ராம் ஜெட் மலானி கிட்ட கேட்க முடியுமா? ஏன்னா அவரு தேச துரோகிகள்னு சொல்லப்படுறவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றாரு, குற்றவாளிகள்னு சொன்னவங்கள பாதுகாக்கிறாரு. இந்த கேள்விய என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலயா? இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் அலிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. நீங்க குற்றம் சுமத்துறவங்க. நம்ம நாட வந்து நாகரீகமான நாடுன்னு நம்மளே தான் சொல்றோம். நீதிமன்றம் முழு நடைமுறைகளை முடிக்கிற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவ்வளவு முயற்சி பண்ணியும் இன்னைக்கும் சதாம் ஹுசேன் மேல என்கொயரி நடக்குது. அந்த விசாரணை முழுசா முடியிற வரைக்கும் நீங்க அவரை குற்றவாளின்னு அறிவிக்கவே முடியாது. இதுதான் நாகரீக சமூகத்துக்கும் குற்ற சமூகத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அவங்க எதிர்ப்பு என்னன்னா, மாஜித் மேனன் மேல துப்பாக்கி சூடு நடந்தப்போ அவங்க வீட்டுக்கு போன முதல் நபர் நீங்களா தான் இருந்தீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? என் சகோதரர் மேல அங்க தாக்குதல் நடந்தா நான் போக கூடாதா? நம்ம கலாச்சாரத்தை கிழிச்சு தூக்கி போட்டுறவா? நம்ம சொந்தத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவங்க கண்ணீரை நான் துடைக்க கூடாதா? நான் போய் அவங்க பசங்களோட கைய புடிச்சு, நீங்க தனியா இல்ல, அவங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்லி நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது நான் செஞ்ச மிகப்பெரிய குற்றமா? இந்த நாட்டோட கலாச்சாரமே இதுதானே. கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அதை தானே பண்ணுனேன். நான் அந்த பண்பாட்டை தான் காப்பாத்திருக்கேன். அதுக்கு குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? அவங்க சொல்றது என்னன்னா, கேங்ஸ்டர்ஸ காப்பாத்துறவங்க அண்டர்வேல்டுல இருக்கிறவங்கள காப்பாத்த முயற்சி பண்றவங்க அவங்க நாட்டு பற்று உள்ளவங்களா இருக்க முடியாதுங்கிறாங்க. ரஜத் சார், ஒருத்தர்கிட்ட மறைக்கிறதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா இந்த மாதிரி மார்ப தட்டி தைரியமா எதுவும் சொல்ல மாட்டான். மறைக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டான். என் சமூகத்திலே பலர் இருக்காங்க, அவங்க கிட்ட மறைக்க நிறைய விஷயம் இருக்கு. அண்டர்வேல்டுங்கிற பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஆனா நான் அண்டர்வேல்ட பத்தி பேசினா அதுக்கு வெளியே வந்து குரல் கொடுத்திருக்கேன். யாருக்காவது சப்போர்ட் பண்ணிருக்கனா திறந்த வெளியில வந்து பேசியிருக்கேன். நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கு தைரியம், என்னோட நேர்மை, நான் பேசுற இந்த பயமில்லாத மொழி இதெல்லாம் இருக்கு. மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் வந்து சந்தையில நிர்வாணமா நிக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எப்ப வேணாலும் வந்து படிக்கலாம். உங்க குரல்ல சுபாஷ் சந்திர போஸோட வீரியம் இருக்கு, பரசுராமரோட சக்தி இருக்கு. ஆனா நம்ம நாட்டோட சூழல் என்னன்னா, ஏகலைவனோட விரல் வெட்டப்பட்டது, கர்ணனோட கவசமும் குண்டலமும் பறிக்கப்பட்டது. இருந்தாலும் நாங்க எல்லாரும் உங்க பக்கம் இருக்கோம். பாருங்க, நீங்க என்ன பத்தி சொல்றதுதான் நான் சம்பாரிச்ச மிகப்பெரிய சொத்து. நான் என் மக்கள் கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்தேன். என் குணத்தை பத்தின சாட்சி உங்க மனசுல இருந்து வர வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்ல. நான் எந்த சில்ற கேங்ஸ்டர் கிட்டையும் போலீஸ் அதிகாரிகிட்டையும் கனெக்டடா இல்ல, அல்லது அரசியல்வாதிக்கு கிட்ட என்னோட கேரக்டர் சர்டிபிகேட்டை கேட்கல. மக்களோட இதயத்துல அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. உங்க கண்ணுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. என்ன ஒரு பார்வையில பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த நபரோட கேரக்டர் என்ன, நான் நேர்மையானவனா இல்லையான்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. நான் ஜெயிச்சிட்டேன். தேங்க்யூ. பட் சார், நீங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேள்வி உங்க கண்ணை பார்த்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ பாத்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. நீங்க தாவூத் இப்ராஹிம் கிட்ட போன்ல பேசிருக்கீங்களா? அனீஸ் இப்ராஹிம் கிட்ட, சோட்டா ஷக்கீல் கிட்ட? இல்ல. அண்டர்வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் ஏற்படலையா? அபு சலீம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, நாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள மிரட்னா அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, நீ எதுக்கு போலீஸ் கிட்ட அனுப்புறேன்னு கேட்டாங்க.
அதுக்கு நான் சொன்னேன், எங்க மூதாதையர் சொல்லி கொடுத்திருக்காங்க, பக்கத்து வீட்ல திருட்டு நடந்தா உடனே போலீஸ்க்கு சொல்லணும். நம்ம பண்பாடு என்னவோ அதை தான் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவரு சிரிச்சாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணது மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்ல. அவர் சொன்னது, நீங்க வேணா எங்களுக்கு சொல்லுங்க, ஆனா போலீஸ்க்கு சொல்லாதீங்க, போலீஸ் கிட்ட அனுப்பாதீங்க. அப்படி பண்ணாதான் காம்படிஷன் வரும், அப்புறம் நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்கள நாங்க கொன்றுவோம். அந்த விஷயத்தையும் நாங்க உடனடியா போலீஸ் கிட்ட சொன்னோம். அவர் பயமுறுத்தவும் இல்ல, என்ன மிரட்டவும் இல்ல. என்ன சொன்னாருன்னா, நீங்க போலீஸ் கிட்ட யாரையும் அனுப்பாதீங்கன்னு சொன்னார். சார், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்க மேல எதுக்கு வருது? உங்க பின்னணி என்ன? எதனால இந்த சந்தேகங்கள் எழும்புது? இத பத்தின ஒரு பெரிய லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் திரும்பி வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது மக்கள் வழக்குல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் டைரக்டர் ரைட்டர் மகேஷ் பட் மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது ஒரு கேங்ஸ்டர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் அண்டர்வேர்ல்ட் நண்பர்களுக்கு துணை நிற்பவர். பட் சார், மாஜித் மெமனை பத்தி கேட்டப்போ அவர் ஒரு வழக்குகள் நடத்துற வக்கீல்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, யாரையாவது அண்டர்வேர்ல்டு கூட சேர்த்து பேசிட்டா அவங்கள காப்பாத்துறதுக்கு முதல்ல நீங்க தான் போய் நிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பரத் ஷா, அவரை பத்தி போலீஸ்க்கு அண்டர்வேர்ல்டோட பேசின 20 டேப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனா பரத் ஷா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ, கோர்ட்டுக்கு போனப்போ அவர் கூட பக்கத்துல நின்ன ஒரே ஒரு நபர், அது மகேஷ் பட். பரத் ஷா கிட்ட நான் கேட்டேன், உன் மேல சாற்றப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டு உண்மையான்னு கேட்டேன். அவரு என் கைய புடிச்சு என் கண்ணை நேரா பார்த்து சொன்னாரு, நான் நேர்மையான மனுஷன். ஒரு நபர் உண்மையாவே இன்னொருத்தரோட கண்ணை பார்த்து பேசும்பொழுது ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு வாசனை அப்படியே மனசுக்குள்ள புகுந்துரும். அவங்க குரல்ல ஒரு பதபதப்பு தெரியும். அது தெளிவா இருந்தது. நான் தனியா நின்ன. அவரை மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஒதுக்கி வச்சாங்க. அந்த பரத் ஷா நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு. எஸ் சோப்ரா இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காருன்னா பரத் ஷாவோட சப்போர்ட். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் கஷ்டப்படுற நேரத்துல இவரு துணையா இருந்தாரு. அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஏதோ அண்டர்வேர்ல்டு ஆளோட 1.2 மினிட்ஸ் அவ்வளவுதான் பேசியிருக்காரு. அதாவது கோர்ட் விசாரணை அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நபரை மீடியா முன்னாடி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவர் ஏதோ மிகப்பெரிய குற்றவாளி மாதியும் பிலிம் இண்டஸ்ட்ரி மௌனமா இருக்கு. அவர் ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி ஒரு பெரிய சாட்சியா மாறி இருக்கு. ஏன் பேசலன்றாங்க? அவரோட அந்த மௌனம்தான் இப்படி ஒரு களங்கத்தை உருவாக்குச்சு. ஒருவேளை அவங்க அந்த உதவி செஞ்ச குணத்துக்காக கைய புடிச்சு அவரோட ப்ரொடெக்ஷனுக்கு வந்திருந்தா, அவருக்கு ஆதரவா வந்திருந்தா, அதே நேரத்துல அவருக்கும் எனக்கும் எந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, இப்போவும் இல்ல. நான் யாருக்காவது சப்போர்ட் பண்றேன்னா அது என்னுடைய வாழ்வாதாரமா இருக்காது. பாத்தீங்கன்னா, நான் வாழ்வாதாரத்தை தொழில்ல சம்பாரிச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாழ்வாதாரத்தை என்னோட சினிமா பாடல்கள்ல நான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன். நான் அப்படிதான் பண்ணேன். ஆனா பட் சார், இது உண்மைதானே? சோட்டா சக்கீல் மாதிரியான ஆளுங்க தாவூத் இப்ராஹிமோட ரைட் ஹேண்ட் மீடியாவுக்கு நேரடியா இன்டர்வியூ கொடுத்து, எங்களுக்கு பரத் ஷாவோட தொடர்பு இருக்கு, நாங்க தான் ஃபைனான்ஸ் பண்றோம்னு சொன்னாங்க. திருட்டுத்தனமா மறைமுகமா அண்டர்வேர்ல்டு சினிமாவுல பணம் போட்டிருக்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. ரஜத் சார், நான் 97ல இருந்து பரத் ஷாவை ரொம்ப முன்னாடியே அரெஸ்ட் ஆவறதுக்கு முன்னாடியே எத்தனை மந்திரிகள் கதவை தட்டி இருப்பேன். நீங்க ஐகே குஜரால் சார்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க போய் மிஸ்டர் தேவகவுடா கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க போய் அடல் பிஹாரி வாஜ்பாய் கிட்ட கேட்டு பாருங்க. இல்லைன்னா அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. நான் போய் அங்க மும்பைல அண்டர்வேர்ல்டுங்கிற பயம் அச்சுறுத்தலா பரவி வருதுன்னு நான் அலறி போய் சொல்லலையா? ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கலையா? தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க அதை கேட்டுட்டு அப்படியே கேட்காத மாதிரி விட்டுட்டாங்க. நான் ஒருவேளை அவங்க கிட்ட கனெக்டடா இருந்திருந்தா, நான் போய் ஷாருக் கான் சல்மான் கிட்ட போய் கேட்டிருப்பனா, வாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுங்க, இங்க நிறைய டெரர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பனா? ஒரு மாநிலத்துல போலீஸ் இயந்திரத்து மேல மக்களுக்கு சந்தேகம் வரலாம். அதாவது நம்ம ஸ்டேட்டோட மூத்த அதிகாரி மேல சந்தேகம் வரலாம். ஆனா சென்ட்ரல்ல ஒரு நியூட்ரலான மனிதர் உட்கார்ந்திருக்காரு.
அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர், வாங்க அங்க போய் பேசலான்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி பண்ணிருக்கணும்? ஏன் அப்படி பண்ண போறேன்? ஏன்னா நான் என்ன இந்த இருண்ட சக்திகளோட, இந்த உள்நாட்டு சக்திகளோட கனெக்டே பண்ணிக்கல. சார், உங்களுக்கு கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க, அதுல நதீம் ஒரு எக்ஸாம்பிள். நதீம் மேல மர்டர் கேஸ் குற்றச்சாட்டு இருக்கு. அவரு லண்டனுக்கு ஓடிட்டாரு. அவர் உங்களோட நெருக்கமான நண்பர். சஞ்சய் தத் ஃபிலிம் ஸ்டார், டாடால அவர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவரும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் ஒருபோதும் சஞ்சய் தத்தை விசாரிக்க வேண்டான்னு சொல்லவே இல்ல. நான் யாரு அப்படிலாம் சொல்றதுக்கு? எனக்கு அவர் நெருக்கமானவரு, பாசம் இருக்கு. ஆனா நாளைக்கு கோர்ட்ல விசாரணை முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் காப்பாத்தாம அவரை கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? உக்காந்து அழதான் முடியும். ஆனா கோர்ட் அவங்களோட முழு விசாரணைய முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில யாரையும் கிரிமினல் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லன்னு தான் சொன்னேன். நான் சிவிலைஸ்டோட ரூல்ஸ் என்னவோ அத பத்தி தான் சொன்னேன். அத பத்தி தான் கேக்குறேன். நான் போலீஸ் சொல்றதெல்லாம் வேதவாக்கா எடுத்துக்க மாட்டேன். நான் மீடியா சொல்றத உண்மைன்னு அப்படியே நம்ப மாட்டேன். இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அபெக்ஸ் கோர்ட்ல முழு விசாரணை முடியற வரைக்கும் ஒரு நபரை நீங்க கிரிமினல்னு சொல்ல முடியாது. பட் சார், நிறைய விஷயங்கள் கோர்ட்ல நிரூபிக்கப்பட முடியாம போலாம். ஆனா சில பேரை பத்தி ஒரு இமேஜ் உருவாகுது, எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணங்கள் உருவாக்கப்படுது. அந்த எண்ணங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு முஸ்லீமும் தீவிரவாதின்னு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமாஃபாபியாவோட சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் பர்செப்ஷன் தான். அதனாலதான் பகல் நேரத்திலேயே மரியாதையா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நிறுத்தி அவங்க தீவிரவாதிங்கன்னு சுட்டு தள்ளிடுறாங்க. இந்த பர்செப்ஷனை தான் சரி பண்ணணும்னு சொல்றேன். அத நம்ம தான் மாத்தி ஆகணும். ஆனா உங்க பர்செப்ஷன் தவறா இருக்கலாம்ல. என்னோட பர்செப்ஷன் தவறானதா இருக்கலாம். அதனாலதான் கோர்ட்டுக்கு போறேன். நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது பழைய ஆகஸ்ட் 31, 1997ல வந்த செய்தி. ரொம்ப பழசாயிடுச்சு. பேப்பரே மஞ்சள் ஆயிடுச்சு. இதுல உங்களோட ஒரு ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. இதுல நீங்க குல்ஷன் குமார பத்தி புகழ்ந்து எழுதியிருக்கீங்க. நீங்க சொல்லிருக்கீங்க, குல்ஷன் குமார் ஒரு செல்ஃப் மேட் மனிதர், அவருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, குல்ஷன் குமார் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே அண்டர்வேர்ல்டு தொடர்பால தான் நடந்தது. குல்ஷன் குமாருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல. அதாவது மும்பைல நடந்த அந்த மோசமான சம்பவம் எங்களுக்கு பெரிய துயரம் தான். ஏன்னா இறந்தது எங்க சகோதரனும் கூட தான். குற்றம் சாட்டப்பட்டவனும் எங்க சகோதரன் தான். ஒருத்தன் குல்ஷன் குமார் எங்களுக்கு நெருக்கமானவன். அவருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இல்ல. அவர் மேல இருந்த குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட் லெவல் சிஸ்டம்க்கு சம்பந்தப்பட்டது. அதாவது சேல்ஸ் டாக்ஸ், பைரசி, இந்த மாதிரி. ஆனா குல்ஷன் குமாருக்கு அண்டர்வேர்ல்டு கூட கனெக்ஷன் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க எதிரிகள் கூட சொல்ல மாட்டாங்க அவருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. அவரு ஏன் கொல்லப்பட்டார் அது எல்லாருக்கும் தெரியும். அபு சலீம் அவங்களுக்கு பணம் கொடுக்காதனாலதான் பகை வளர்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கொலையை எடுத்துக்காட்டி முழு மும்பையை சேர்ந்த பிலிம் இண்டஸ்ட்ரியே பயமுறுத்துனாங்க. நாங்க குல்ஷன் குமாரியே பகல்ல கொல்றோம் அப்படின்னா நீங்க யாரு? எங்களை கொல்ற சக்தி போலீஸ் உங்களை காப்பாத்துற சக்தியை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பெட்டரா இருக்கு. பட் சார், இப்பவும் அதே மாதிரி தான் உங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தி பிலிம் இண்டஸ்ட்ரியை பயமுறுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மெசேஜ் கொடுத்திருக்காங்க, நீங்க பயப்படலன்னா உங்க மேலயும் தாக்குதல் நடக்கும்னு. ஆனா நீங்க ஏற்கனவே பயந்தவங்கள பயமுறுத்தி என்ன பயம்? ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. இதுக்கு மேல பயமுறுத்தி என்ன பண்றது? மழையில நனைஞ்சவன் ஏன் பயப்பட போறான் மழையை பார்த்து? இனிமே பயப்பட மாட்டீங்கன்னா சார், இதுக்கு ஆதாரமா எங்க கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. கோவிந்தாவாகட்டும், சல்மான் கான் ஆகட்டும். இது ஒரு வகையில உங்க ஷோல நீங்க கோவிந்தாக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் காட்டினப்போ நான் அது தவறுன்னு ஒத்துக்கிட்டேன். யாராவது என் சகோதரன் கேங்ஸ்டர் கூட பழகுறேன்னு சொன்னா வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க ஏன் முன்னாடி அதை தர்க்க ரீதியா மாத்தி காட்டுனா நான் கண்ணை மூடிட்டு பார்க்காத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் உங்க ஷோல நீங்க காட்டுன கோவிந்தாக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை ஒத்துக்கிட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அவர் அந்த பார்ட்டில இருந்தது எனக்கு தெரியல. நிறைய பேரை கூப்பிட்டிருந்தாங்க, அவங்கெல்லாம் போகல, நீங்க மட்டும் ஏன் வந்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. ஆனா அங்கேயும் குற்றவாளி கூட தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் அரசாங்கத்துக்கிட்ட, பிரதமர் கிட்ட, முதல்வர்கள் கிட்ட மறுபடியும் சொன்னேன், மும்பை பிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு நெக்ஸஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்க. அதை கேட்டு அவங்க அப்படியே அமைதியா. அதாவது பரத் ஷா அரெஸ்ட் ஆகும்போது நான் எல்கே அத்வானி சாரா போய் பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், பரத் ஷாக்கு எதிரா நீங்க எல்லா நடவடிக்கையும் எடுங்க, ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிடுங்க. அப்பதான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எங்களுக்கும் தெரிய வரும் நாங்க யார் கூட உட்கார்றோம், யார் கூட சாப்பிடுறோம்னு. எங்க கிட்ட ஹாஃப் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு, உங்ககிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னேன். அவரு என் கண்ணை பார்த்து சொன்னாரு, அவருக்கு பின்னாடி
வல்லபாய் பட்டேல் போட்டோ இருந்தது. அவரு சொன்னாரு, என்னால உங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும்? உங்க மாநிலத்துல ரொம்ப உயர்ந்த பதவியில உக்காந்துருக்கவங்க, அவங்க கையில நிர்வாகத்தை நடத்தக்கூடிய எல்லா அமைப்பும் இருக்கு. அது என்னன்னா அவங்க கூட தொடர்புல இருக்காங்கன்னா. அதை கேட்டு நான் இங்கிருந்து விலகிடுறேன்னு, என் பசங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு என் நரம்பை வெட்டிட்டு உட்கார்றேன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு மேல எந்த அதிகாரமுமே இல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சில கசப்பான உண்மைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அத நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இந்த கேஸ் சென்டருக்கு வந்தா, வர்ஷாவோட கேஸ், நாங்க சிபிஐ ஆக்டிவேட் பண்ணி விசாரிக்க முடியும்னு சொன்னாரு. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் போய் ஒவ்வொரு பிரதமர்கிட்டையும், அப்ப வெவ்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது, எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்க. டெரர் அதிகமாயிருச்சு, அண்டர்வேர்ல்டு நம்ம சமூகத்துல புகுந்துகிட்டே இருக்கு, அதோட பிடிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு, நாளைக்கு யார் எதிரி நண்பன்னு நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் நடந்தது. இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு. போலீஸ்குள்ள யாரு அண்டர்வேர்ல்டு கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, அது புரியாத நிலைமையா இருக்கு. ஒருத்தர் சொல்றாங்க, இந்த போலீஸ் ஆபீசருக்கு அண்டர்வேர்ல்டு கூட கனெக்ட் இருக்கு. இன்னொருத்தர் வேற ஒன்னு சொல்றாங்க. நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறீங்க, ஆனா சட்ட ஒழுங்கு காப்பாத்த வேண்டிய அமைப்பே மாசுபட்டிருக்க. எந்த இன்ஜெக்ஷனால நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களோ அதுவே கண்டாமினேட்டடா தானே இருக்கு. அதுலதான் விஷம் இருக்கு. எப்படி சிகிச்சை நடக்கும்? சொல்லப்போனா அந்த இன்ஜெக்ஷனை முதல்ல சுத்தப்படுத்துங்க. அத சரி பண்ணாதானே நீங்க சமூகத்தை திருத்த முடியும். பட் சார், நீங்க இப்போ எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? அத பத்தி என்கிட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் திரும்பி மகேஷ் பட் அவர்களின் பாதைய பத்தி நாம கேள்வி கேட்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்று குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில் உள்ளார் புரொடியூசர், டைரக்டர், ரைட்டர் மகேஷ் பட். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் புரொடியூசர், டைரக்டர், ரைட்டர் மகேஷ் பட் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் செய்திகளில் இடம் பிடிக்கவே சர்ச்சைகளை உருவாக்குகிறார். சார், உங்களுக்கு சமீபத்திய ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மேல தாக்குதல் நடந்தது. ஒரு தாக்குதல்காரன் நேரா உங்க ஆபீஸ்ல துப்பாக்கி சூடு நடத்தினா, கேங்ஸ்டர் நான் தான் உன் எதிரின்னு சொன்னா, அப்படி இருந்தும் நீங்க போலீஸ் பாதுகாப்பு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நான் வேண்டான்னு மறுத்தேன். நான் எதுக்காக மறுத்தேன்னா, செக்குலரிசத்துக்கான போராட்டம்னா அது என்னோட போராட்டம். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக மாசம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு இளைஞன் தான் உயிரை பணைய வச்சு என்ன எதுக்கு காப்பாத்தணும்? என்னோட உயிர் அவ்வளோ புனிதமானதா, முக்கியத்துவமானதா கிடையாது. என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்றது. சார், ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்துருச்சுன்னா, துப்பாக்கி சூடு நடந்து உங்களுக்கு காயம் பட்டுட்டா, அதோட மொத்த பழியும் போலீஸ் மேலதானே வரும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு. அதனாலதான் அவங்க சொன்னதை நான் வேண்டான்னு சொல்லல. கடைசியில அவங்க சொன்னதும் இதுதான், நீங்க கேட்கல, நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறோம், ஏன்னா இது எங்க சட்ட கடமைன்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களோட ஒரு முடிக்கு கூட சேதம் ஆனாலும் அது எங்க வேலையை பாதிக்கும்னு சொன்னாங்க. நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க, பாதுகாப்பை ஏத்துக்கங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு கிம்மிக் மாதிரி தான் பண்றீங்க, பப்ளிசிட்டிக்காக தான் செய்யறீங்க. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல மகேஷ் பட் செய்தி சொல்ல போனா இந்த 30 வருஷ வாழ்க்கை சர்ச்சையில மட்டுமே ஓடாது இல்லையா? உங்களுக்கும் தெரியும், 50க்கும் மேலான படங்களை எடுத்திருக்கேன். அதோட தாக்கம் இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. வெறும் வாய் சவுடாலால, வெறும் ஷோ காட்டிக்கிட்டு 30 வருஷம் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில நிலைக்க வாய்ப்பே இல்ல. ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும். அப்படி எதுவும் செய்யலனா இந்த சமூகம் உங்களுக்கு எதுவுமே திருப்பி கொடுக்காது. ஆனா நீங்க கான்ட்ரோவர்சியை உருவாக்காம இருந்தா சமூகம் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும் சொல்றாங்க. கான்ட்ரோவர்சிங்கிற அந்த பொருள் மேல கொஞ்ச நேரம் மட்டும்தான் உங்க கவனத்தை திருப்ப முடியும். உண்மையிலேயே அந்த 2.5 மணி நேரம் அந்த இருட்ல சினிமா ஹால்ல மக்கள் அனுபவிக்கிற உணர்வு தான் அவங்கள இங்கிருந்து அங்க வரைக்கும் கொண்டு போகும். ஒரு படத்தோட தாக்கம் ஒரு பார்வையாளர்கிட்ட இருந்து இன்னொரு பார்வையாளர்கிட்ட வாய் வழியா பரவலன்னா எந்த வண்டியும் ஓடாது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ மக்கள் கிட்ட இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். நீங்க லாஸ்ட் ரோல நீங்க ஒரு படம் எடுத்தீங்க டேடி. இப்போ ரீசெண்டா மர்டர்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்க ஸ்டாண்டர்ட் ஏன் இவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு? நீங்க டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட். ஆனா இப்போ இருக்கிற டேடி பார்க்கணும்னு சொல்றீங்க, ஆனா பார்வையாளர்கள் என்ன பார்க்க விரும்புறாங்கன்னா மர்டர் படம். இதுதான் மார்க்கெட்டோட யதார்த்தமான உண்மை. டேடி படம் எடுத்தப்போ, அத பாக்ஸ் ஆபீஸ்ல ரிலீஸ் பண்ணப்போ அது சூப்பர் ஃபிளாப். டெலிவிஷன்ல ஓடுச்சு, நிறைய பேரு பாராட்டுனாங்க, அவார்டும் கிடைச்சது.
பார்க்கவும் போனாங்க. ஆனா மர்டர் அத தினமும் குறை சொல்லுவாங்க. இருந்தாலும் டிக்கெட் வாங்குவாங்க. டிக்கெட் மட்டும் இல்ல, டிவிடி வாங்குவாங்க. மியூசிக் சிடி இன்னும் வாங்குறாங்க. இதுதான் மார்க்கெட்டோட யதார்த்தம். அண்ட் இந்தியா, இந்த 1990யோட இந்தியா, 21st செஞ்சுரியோட இந்தியா மாறிடுச்சு. உலகம் மாறிடுச்சு. MTV சேனல் V வந்ததுக்கு அப்புறம் உங்க வீடுகள்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு. நீங்க ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி, இங்க இருக்கிற நம்ம பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி, நம்முடைய பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. சமூகம் இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். அத நீங்க டிட்டோரியஸ்னு சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது பாக்ஸ் ஆபீஸ் படி பார்த்தா, ஆனா பிராண்டுக்காக பொசிஷன் படி பாத்தீங்கன்னா அத நான் ஒரு growth-ஆ தான் பாக்குறேன். பட் சார், நீங்க சமூகம் மாறுறத பத்தி பேசுறீங்க, ஆனா நீங்களே மாறிட்டீங்கன்னு தோணுது. ஷாரான்ஸ் மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ மர்டர், ஜஹர் மாதிரி படங்கள் பண்றீங்க. பாருங்க, விஷயம் அதில் அதாவது இங்க கிளாப் பண்றவங்க கிட்ட அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க மனச கேட்டு சொல்லுங்க. ஒருவேளை சாய்ஸ் இருந்தா ஜகம் அல்லது மர்டர் படம் பார்க்கறதுக்கு அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க? மர்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் போய் ஜகம் படம் பார்த்திருந்தா சூப்பர் ஃபிளாப் ஆயிருக்காது. ஜகம் படத்துக்கு 3.5 கோடி ரூபாய் எங்க வீட்டு பணத்தை போட்டிருக்கேன். ஒரு பைசா கூட கிடைக்கல. அதுக்கு 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அப்புறம் அந்த சர்டிபிகேட் செவுத்துல தொங்குது. அப்புறம் அந்த மெடல் காலப்போக்குல கருப்பாயிருச்சு. அப்போ நீங்க விற்பனையாகிற மாதிரி படங்களை தான் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் கம்மியாவும் வியாபாரி நீங்க அதிகமாவும் ரொம்ப ஆயிட்டீங்க. சரியா சொன்னீங்க. நான் படங்களை எப்பவும் பிசினஸ்க்காக மட்டும்தான் பண்றேன். பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகிறதுக்காக எடுக்கிறேன். ஆனா அந்த தாக்கம், துடிப்பு, சமூக சேவை செய்யணுங்கிற உணர்வு இருக்கு. அதனாலதான் ராஜஸ்தானை பத்தி ஒரு படம் எடுக்கிறோம். ஒரு சமயம் ஒரிசா சைக்ளோனை பத்தி படம் எடுக்கிறோம். ஜமியத் உல்வா ஹிந்தோட வரலாற ஸ்கிரீன்ல கொண்டு வரோம். இப்போ அசாம பத்தி படம் எடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. அதாவது சில விஷயங்களை மட்டும் மக்கள் பப்ளிக்ல உட்காந்து பாராட்டுவாங்க, ஆனா பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. இலக்கியத்தை பாராட்டுவாங்க, ஜேம்ஸ் ஹார்ட்லி ஜேம்ஸ வாங்குவாங்க. நீங்க படங்களை விக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க வேண்டான்னு சொல்லல. நீங்க படத்தை விக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதிக அளவுல அசிங்கத்தை காட்டாதீங்க. ஒரு குடும்பமா அக்கா தம்பி எல்லாரும் உட்காந்து பார்க்காத அளவுக்கு. நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் நேரடியா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற படங்களை இந்தியால இருக்கிற சென்சார் போர்டுக்கு காட்டிட்டு தான் அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன். இது ஒரு லீகலான ப்ராசஸ். இங்க பாருங்க சார், இந்த மாதிரி படங்களை சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ணா நாங்க சென்சார் போர்டுக்கு எதிராக தான் போராடணும். எனக்கு அத பத்தின எந்த இன்னொரு பிரச்சனையும் விஷயம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஆனா தவறுன்னு தானே சொல்ல முடியும். உங்க படங்கள்ல அதிக அளவுல உடம்ப காட்டுறது மாதிரியானது ரொம்ப உங்க பேர் என்ன? உங்க பேரு? ஷப்னம் கான். ஷப்னம் கான். நான் 50க்கும் அதிகமான படங்கள் எடுத்திருக்கேன். நீங்க மர்டரை பத்தி பேசுறீங்களா இல்ல ஜிஸ்ம பத்தி சார், பேசுறீங்களா? நான் ஜக்கம் படத்தை பத்தி தான் பேசுறேன். ஜக்கம் படத்தை நீங்க யாருமே பார்க்கலன்னு சொன்னீங்க, ஆனா நான் அந்த படத்தையும் ஃபுல்லா பார்த்தேன். அங்க தியேட்டர்ல சர்டிபிகேட் பெருசா இருக்கும், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ்னு. அந்த படத்துல என்ன இருந்ததுன்னு கண்டிப்பா உங்களுக்கு கிரிட்டிக்ஸ் மூலம் தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்காதீங்க. இந்த நாட்டுல ஒவ்வொரு கோயில்லையும் செக்ஸுவல் போஸ்டர்ஸ் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டுல வாத்ஸ்யானா பத்தி பேசப்பட்டிருக்கு. அதாவது நாங்க ரொம்ப தூய்மையானவன்னு சொல்றவங்கள அவமானப்படுத்துறதுக்கு பொது மேடையில இதெல்லாம் உருவாக்கப்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்க பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க. ஆனா இந்த ஹால்ல ஒரு நபர் இருந்தா, ஒரு நபர் பார்க்க விரும்புனா அவரை தடுக்க உங்களுக்கு உரிமையே இல்ல. அது மோசமான படம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல உரிமை இல்ல. நான் அந்த ஒரு நபருக்காக தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மத்த 99%க்கு நான் படம் எடுக்கல. அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? பட் சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த படங்கள்ல அசிங்கம் இல்லன்னா நீங்க ஒரு படத்துக்கு ப்ளூ ஃபில்ம்னு பேர் வச்சீங்க. அதுக்கப்புறம் அதை மாத்திட்டீங்க. கலியுக் படத்தை பார்த்த யாராவது என் கண்ணை நேரா பார்த்து அதுல அசிங்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுல எந்த ஒரு அசிங்கமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அசிங்கம் இருந்தது நீலன் நிக்கில. அத நீங்க குடும்ப படம்னு சொல்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்செப்ஷன் உருவாகுது. அந்த பர்செப்ஷனை உருவாக்குறது மீடியா. மக்கள் எந்த அளவுக்கு கண்மூடித்தனமா இருக்காங்கன்னா, அதாவது கலியுக் அந்த படத்தை நாங்க முதல்ல ப்ளூ ஃபிலிம்னு சொன்னோம். அந்த படத்துக்கு ப்ளூ ஃபிலிம்னு டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சோம். அந்த பேரை கேட்டா பார்வையாளர்கள் வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அது போர்னோகிராஃபிக்கு எதிரான படம். அந்த படத்துல சென்சார் சர்டிபிகேட்டுக்கு எதிரா ஒரு கட்டு கூட கொடுக்கல.
அந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தரமான படம். ஆனா ப்ளூ ஃபிலிம்னு பேரு வச்சா ராங் சிக்னலா மாறிடும்னு அதோட டைட்டில மாத்திட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் இப்ப போட்டிருக்க ஹீரோயின்களோட ட்ரெஸ்ஸஸ பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சின்ன பெண் பிள்ளைகள்லாம் ஈஸியா காப்பி அடிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறது சரியா இருக்குமா? என்ன மாதிரி ட்ரெஸ்? அது என்னன்னா உங்க படத்துல சார் இந்த அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் சொல்றாங்க ரொம்ப உங்க படம் ரொம்ப சின்னதா. நல்லா இருக்கு, அதுல பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ஆமா போடுங்க. அதேதான். அதாவது நீங்க ஹீரோயினுக்கு இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் போட்டீங்கன்னா அது எங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க முயற்சி பண்றோம் ஹீரோயினுக்கு சல்வார் கமீஸ் போடணும்னு. ஆனா ஹீரோயின்ஸ் எங்களை பார்த்து கேக்குறாங்க, நீங்க எங்களை துரத்தி விட முயற்சி பண்றீங்களான்னு. ராக்கி ஷவந்த் போடுற மாதிரி எங்களுக்கும் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்குன்றாங்க. பட் சார் இந்த வழக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ நாம ஒரு சின்ன கண்டிப்பா. பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சு திரும்ப வந்து மகேஷ் பட் சார் கிட்ட கேட்கலாம். செகுலரிசம் பத்தி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாரு, அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம வழக்கு நடத்திட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது. மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். அவர்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் செகுலரிசம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கடையை நடத்துகிறார். பட் சார், நாட்டுல உங்களை முஸ்லிம்களின் மீட்பர், அவங்களோட மசீஹான்னு நீங்க ஒரு இமேஜை உருவாக்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது உண்மையினே வச்சுக்கலாம். இதனால எந்த துறையில எனக்கு லாபம் கிடைக்குது? எந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து நான் ஆட்சி நடத்துறேன்? அததான் நாங்களும் தெரிஞ்சுக்க கேக்குறோம். நீங்க எந்த சிம்மாசனத்தை பிடிக்க ஆசைப்படுறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். எனக்கு செக்குலரிசம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கை அந்த வழியோட சேர்ந்து வளர்ந்திருக்கு. நான் பிறந்த வீடு ஃபண்டமெண்டலிசம் தாக்கம் உள்ள வீடு. அதுல எங்க அம்மா கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம மைனாரிட்டிஸ் பத்தி பேசும்போது இந்தியாவின் செக்குலரிசம் பத்தி பேசுறோம், இந்தியாவை பத்தி பேசுறோம். இந்த வலி அப்புறம் வேதனை அதையெல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லல. அத நாங்க அனுபவிச்சிருக்கோம், அதுலயே வாழ்ந்திருக்கோம். நாங்க அனுபவிச்சதுனாலதான் இப்போ வெளிப்படையா சொல்றோம். பட் சார், நீங்க இந்தியாவை பத்தி பேசுறீங்க, ஆனா உங்க காதல, உங்க உணர்ச்சிகளை பாகிஸ்தான்ல போய் வெளிப்படுத்துறீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அது ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரி. நம்ம பெரியவங்க இருந்தாங்க, அவர் பேரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. பிரிவினை நடந்தப்ப கூட 6 மாசம் பாகிஸ்தான்ல போய் வாழணும்னு சொன்னாரு. பாகிஸ்தான்ல இன்னைக்கும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்க. ஹமீத் ஹரூன் நிறுவனத்தோட சிஇஓ அவங்க என்ன மகனா ஏத்துக்கிட்டாங்க. என் மேல இங்க துப்பாக்கி சூடு நடந்தா அவங்க அங்கிருந்து எனக்காக பிரார்த்தனை பண்றாங்க. நான் ட்ரைபலிசத்தை சப்போர்ட் பண்றது இல்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாகிஸ்தான்ல போய் அவங்கள திட்டலன்னா, நீங்க பாகிஸ்தான் அழியறத பத்தி பேசலன்னா, நாங்க உங்களை இந்தியன்னு ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதாவது பட் சார், இந்தியன் ஆர்டிஸ்ட் பாகிஸ்தான்ல போய் பர்ஃபார்ம் பண்ண அனுமதி இல்ல. அவங்க கான்சர்ட் நடத்த முடியாது, ஷோஸ் நடத்த முடியாது. அப்படின்னா என்னன்னா, அவங்க நம்மள தவறா நடத்துறாங்கன்னா நாமளும் தவறா நடந்துக்கணுமா? நாம எப்ப பெரியவங்க ஆகிறது? நாம பெரியவங்களா இருந்தா அவங்க கைய புடிச்சுக்கிட்டு அவங்க போக வேண்டிய பாதையில கூட்டிட்டு போகணும். நாம அப்படி பண்றது தானே சரியா இருக்கும். அதனாலதான் நீங்க சோய பக்தரை உங்க படங்கள்ல சேர்க்க நினைக்கிறீங்க, பாகிஸ்தான் ஆக்ட்ரஸ் மீராவை உங்க படத்துல சேர்க்க நினைக்கிறீங்க. ஆமா, நிச்சயமா. ஏன்னா என்னோட பிரதமர் மன்மோகன் சிங் என்கிட்ட சொல்லியிருக்காரு, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மூலமா சினிமா வழியில நீங்க உறவுகளை வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பெரியவர் சொன்னதுதான் நான் ஃபாலோ பண்றேன். அத அடல்ஜி சொன்னாரு. அதாவது இந்த சவுத் ஏஷியன் யூனியன் எப்படி உருவாகும்? கற்பனை பண்ணா மட்டும் போதாது, இறங்கி செயல்படணும். அப்பதான் எதுவா இருந்தாலும் நடக்கும். ஒரு நாள் காலையில எழும்போது திடீர்னு சவுத் ஏஷியன் யூனியன் உருவாகுமா? அதுக்காக வேலை பார்க்கணும். அதுக்காக தான் வேலை பார்க்கறோம். அப்பதான் உறவுகள் வளரும். சார், நீங்க அதுக்கு தான் முயற்சி பண்றீங்களா, இல்ல உங்க படத்துக்கு மார்க்கெட்டை தேடுறீங்களா? இல்ல, பாகிஸ்தான்ல மார்க்கெட்லாம் இல்ல. பாகிஸ்தான்ல மார்க்கெட் இருக்குன்னா பெரிய ஸ்டாருக்கு மட்டும்தான் இருக்கு. அங்கேயும் இங்கே மாதிரி தான் பெரிய ஸ்டார்கள் நடிச்ச படத்துக்கு மட்டும்தான் ஆர்வம் காட்டுறாங்க. பாகிஸ்தானுக்கும் டெல்லிக்கும் ரொம்ப தூரம்.
அது மெதுவா ரொம்ப கட்டுப்பாடுகள் கூட தான் அவங்க கதவை திறப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை, எனக்கு பாகிஸ்தான்ல கிடைக்கிற டேலண்ட்ஸ், அதாவது இப்ப இருக்கிற அவைலபிள் டேட்ல, அதனால இங்க இருக்கிற பிலிம் இண்டஸ்ட்ரி பயனடைஞ்சிருக்கு. அங்கிருந்து மியூசிக் கொண்டு வந்தோம். மர்டர் எடுத்துக்கங்க, ஜஹர் எடுத்துக்கங்க, இப்ப நம்மளோட கேங்ஸ்டர் பாருங்க. அந்த எல்லா டேலண்ட்ஸும் பாகிஸ்தான்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். அந்த பாடல்களை உருவாக்கியிருக்கோம். அந்த பாடல்களை புதுசா ரீஇன்வென்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்திருக்கோம். மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி அதனாலதான் போயிட்டு நீங்க பாகிஸ்தான் ஆர்டிஸ்ட இங்க கூட்டிட்டு வந்து உதவி செஞ்சு அவங்கள ஸ்டார் ஆக்குறதெல்லாம் உங்க செகுலரிசம் அஜெண்டாவுக்கு வலு சேர்க்கறதுக்காக தானா? இல்ல, கடையும் நடக்குது. ஆனா செக்யுலரிசம்ங்கிறது எப்போ கெட்ட வார்த்தையா மாறிச்சு? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அதாவது காந்தியின் கொள்கைகளை தாக்குறது தேசபக்தியா? இது எப்ப மாறிச்சு? எதிரிகள் இத சூடோ செகுலரிசம்னு சொல்றாங்க. ஒரு கவிதை இருக்கு, அதை நான் இங்க சொல்றேன். அப்போ இங்க இருக்கிற சூழ்நிலை மாறும். कि क्यों अपनी तरह जीने का अंदाज छोड़ दें, क्या है हमारे पास इस अंदाज के सिवा? நமக்கு இருக்கிற சொத்து இது ஒண்ணுதான். என்னோட ஸ்டைல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எங்கள உங்க வீட்டு திண்ணையில நிக்க வச்சாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது உங்க இஷ்டம். இது என்னோட வாழ்க்கை முறை. 57 வருஷமா நான் வாழ்ந்துட்டேன். இனிமேலும் நான் என்னோட வாழ்க்கையை இப்படிதான் வாழ போறேன். நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. நான் நடனம், பாடல், அந்த படங்களை எடுத்துதான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன். ஆனா செக்யுலரிசம்ங்கிற சாக்க வச்சுக்கிட்டு நான் ராஜ்யசபாவுக்கோ இல்ல லோக்சபாவுக்கோ அல்லது அரசியல் அதிகாரத்தை தேடி யார் கூடயும் சேரவே மாட்டேன். நீங்க மக்கள் முன்னாடி நான் இப்போ சொன்னது எதுவுமே அரசியல் வாழ்க்கைக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி என்னைக்காவது பண்ணா இந்த மொட்டைத்தலையில நீங்க செருப்பால அடிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நீங்க இவ்வளவு பெரிய டைரக்டர் ப்ரொடியூசரா இருந்தோம், மைனாரிட்டி பக்கம் மட்டும் பேசுறீங்க. ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குறீங்க, இன்னொரு பக்கத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. காஷ்மீர்ல அந்த பாவப்பட்ட பண்டித் மக்களுக்கு என்னதான் ஆச்சு? நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவங்களோட பொண்ணுங்க, மருமகளுங்க, பிள்ளைங்க எல்லாத்துக்கும் என்னதான் ஆச்சு? அந்த சைடும் நீங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி பாகிஸ்தான்ல கூட நீங்க ஒரே ஒரு கேஸை மட்டும்தான் பெருசா எடுத்து காட்டுறீங்க, மத்த விஷயங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. மைனாரிட்டியில ஒரு பக்கம் மட்டும்தான் பாக்குறீங்க. இது ஏன் ஒரு பக்கம் மட்டும் காட்டுற கண்ணாடி மாதிரி இருக்கு? உங்களை மாதிரி பெரிய மனுஷன் இந்த மாதிரி ஒரு பக்கமா பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க, ஆமா சார். நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டீங்க. அப்படிலாம் இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன பேசவே விடலையே. என்ன நீங்க கேட்கணும் தான் அதை ஆரம்பிச்சீங்க. சரி சொல்லுங்க சார். உங்க மைண்ட்ல ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் உட்கார்ந்துருக்கு. சொல்லுங்க சார். உங்களுக்கு யார் சொன்னது நான் காஷ்மீருக்கா வளர்ச்சிக்காக குரல் கொடுக்கவே இல்லைன்னு? நான் தனி ஆளா நின்னு ஆரம்பத்துல இருந்தே காஷ்மீரி பண்டிட் இஷ்யூ நடந்ததுல இருந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கு யார் சொன்னாங்க பாகிஸ்தான்ல கோயில்களை இடிக்கும் போது அந்த விஷயமா பாகிஸ்தான்ல எனக்கு இருக்கிற நண்பர்கள் கிட்ட, அங்க இருக்கிற மீடியா கிட்ட, அவங்க கிட்ட லெட்டர் எழுதி அதை எதிர்த்து குரல் கொடுங்கன்னு சொன்னேன். அது எதுவுமே உங்களுக்கு தெரியல. இப்படி ஏதாவது விஷயம் பண்ணா ஒவ்வொன்னையும் பிரஸ் ரிலீஸ் மூலமா நான் உங்களுக்கு சொல்லணுமா? நான் அப்படி பண்ணா இவரு குற்றம் சாட்டுவாரு, நீங்க பப்ளிசிட்டிக்காக தான் பண்றீங்கன்னு. நான் ஏதாவது பண்ணா பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றாங்க. நான் பண்ணிட்டு சொல்லேன்னா நீங்க சொல்றீங்க பண்ணவே இல்லைன்னு. செத்ரவா, நான் உங்களை சாக சொல்லவே இல்லையே சார். வேற என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணிட்டு சொன்னா பப்ளிசிட்டிக்காக தான் பண்றேன்றாங்க. நான் மறைச்சா நீங்க எதுவுமே பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன பண்ணணும்? நீங்களாவது சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நின்னு ஒவ்வொரு டைமும் வாழ்க்கைக்கு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஜக்கம் படம் எடுத்தா ஓடுறது இல்ல, மர்டர் படம் எடுத்தா இவங்க செருப்பால அடிக்கிறாங்க. வேற என்னதான் பண்றது? நீங்க சொல்லுங்க. நீங்கெல்லாம் சொல்லுங்க. இப்போ உங்ககிட்டயே கேக்குறேன். ஜக்கம் பார்க்க போக மாட்டேன்றீங்க. மர்டர் படத்தை எடுத்தா இப்படி பார்ட்டில நின்னு அவமானப்படுத்துறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அத மீறி ஏதாவது பண்ணா பப்ளிசிட்டிக்காக தான் பண்றீங்கன்னு இவரு சொல்றாரு. பட் சார், எல்லா பக்கமும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க போல தெரியுது. சார் நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட நாங்க இருக்கோம். இதை விட என்ன அந்த ரவி பூஜாரி சுட்டே தள்ளி இருக்கலாம். விடுங்க. மீடியாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. போங்க. நான் தனியா தான் வந்தேன், தனியாவே போய்க்கிறேன். உங்களோட என்டோர்ஸ்மெண்ட் எனக்கு தேவையில்லை.
பட் சார், மக்கள் சார்பா குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது உங்ககிட்ட விளக்கம் கேட்டோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கின் மீது மக்களின் நீதிபதி ஜாவித் நக்வியோட தீர்ப்பை பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மகேஷ் பட் அவர்கள் கிட்ட அவருடைய அண்டர்வேர்ல்டு தொடர்பை பத்தி கேட்டோம். அவர் தாவூத் இப்ராஹிம்க்கு வேலை செய்யறாராங்கிறத பத்தியும் கேட்டோம். அதுக்கப்புறம் நாம மகேஷ் பட் கிட்ட சூடோ செகுலரிசம் பத்தி கேட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்பவும் சர்ச்சைகள்லயே இருக்கிற அவருடைய குணத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நடந்த முழு விசாரணை பத்தின தீர்ப்பு என்னன்னு நீதிபதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகேஷ் பட் சார், நீங்க ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர், சக்சஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கரும் கூட. 2 வரிகள்ல சொல்லணும்னா என்னோட புரிதல் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க மொகரமோட அழகான ஓசை உங்க மனசுல இருக்குன்னு. இன்னொரு பக்கம் பிள்ளையார் கோவில் மோதகத்தோட சுவை உங்க நாக்குல இருக்குன்னு சொன்னீங்க. அதனால நாங்க இங்க பார்த்தது மூலமா இந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். कि जाहिद तंग नजर ने मुझे काफिर जाना और काफिर ये समझता है मुसलमान हूं मैं. அருமை அருமை. சார், இது உங்களுக்காக சார். கூடவே ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறேன். இந்த நீதிமன்றம் இந்த விஷயத்த உங்களை ரொம்ப கவனமா பார்க்க சொல்லுது. எனக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அண்டர்வேர்ல்டுல சில வக்கீல்களோட தொடர்பு உங்களுக்கு இருக்குது. அந்த விஷயம் இங்கே நிரூபிக்கப்படுது. எனக்கு மாஜித் மேனோவோட நட்பு இருக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் அக்பர் இலாபாதி சொல்லியிருக்காரு, कि पैदा हुआ वकील तो शैतान ने कहा लो आज हम भी साहिब औलाद हो गए. ஸோ அப்படிப்பட்ட வக்கீல்கள் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கணும்னு இந்த நீதிமன்றம் சொல்லுது. அது வாய்ப்பே இல்ல. அவர் என்னோட நண்பர். அவருக்கு தவறான தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு தெரிய வந்தா நீங்களே என்ன தூக்குல போடுங்கன்னு சொன்னாரு. எனக்கு என் நண்பர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையோட, இந்த உறுதியோட மகேஷ் பட் இன்னும் சிறந்த படங்களை எடுப்பாரு, மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பாரு. அதே நேரத்துல அண்டர்வேர்ல்டுக்கு எதிரான இந்த போராட்டம், செகுலரிசத்துக்கான போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்துவாரு. இந்த நாட்டு மக்கள் அவர் பக்கம் நிப்பாங்க. அவர் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு பால் இருக்கு, எவ்வளவு தண்ணி இருக்குன்னு மக்களாகிய நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம், ஒரு புது விருந்தாளியோட, ஒரு புது வழக்கோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.